திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் பொதுமக்களிடையே பிரிவினையை தூண்டும் விதமாக செயல்பட்டு வரும் திமுக அரசை கண்டித்தும் இந்து முன்னணி சார்பாக ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் முன்னிலையில் புதுச்சேரியில் தீப போராட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். இது குறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில், திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அமைந்திருக்கும் இடம் படிக்கட்டு மற்றும் நெல்லித்தோப்பு பகுதி தவிர மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம், திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தம் என்று 1920ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்திலேயே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு பல்வேறு காலகட்டத்தில் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அமைந்திருக்கும் பகுதி கோவிலுக்கு சொந்தமானது. இந்த நிலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த டிசம்பர் 1, 2025 அன்று தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தர்கா சார்பாக யாரும் வழக்கு தொடரவில்லை. ஆனால் ஆலய வழிபாட்டு முறைகளை உறுதி செய்ய வேண்டிய தமிழக இந்து சமய அறநிலைத்துறை தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறது. அது மட்டுமன்றி தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் உட்பட 100 இந்தி கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களது உண்மையான நோக்கம் இந்து மத எதிர்ப்பு மட்டுமே. திமுக ஆட்சியில் விநாயகர் ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை, இந்து சமய வழிபாடுகளுக்கு அனுமதி இல்லை, RSS ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை, மதச்சார்பின்மை என்ற பெயரில் இந்து மத நம்பிக்கைகளையும் இந்து மக்களையும் ஒடுக்குவதையே திமுக கூட்டணி கட்சிகள் செய்து வருகின்றன. இந்த நிலை மாற வேண்டுமென்றால் இந்திய கூட்டணி கட்சிகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும். தேர்தல் வரும்பொழுது இந்த துரோக கூட்டம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்று அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். தீப போராட்டம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசுகையில், முருகனுக்கு 2 மனைவி இருப்பதால் 2 இடத்தில் தீபம் ஏற்ற முடியுமா என வழக்கறிஞர் ஜோதி வாதாடியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வக்ஃபு வாரியம் மூலம் தர்காவை திமுக அரசு தூண்டிவிடுகிறது. கடந்த தேர்தலின் பொழுது 100 நாள் வேலைவாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவோம் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் வாக்குறுதி அளிக்காமலேயே 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தி உள்ளது. 125 நாள் வேலை திட்டத்தில் வேலை கிடைத்தால் வேலை, இல்லை என்றாலும் பென்ஷன் கிடைக்கும். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரசார் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். பாஜக, இந்துக்கள் மற்றும் விஜயை பார்த்தால் திமுகவுக்கு பயம். புதுச்சேரியில் சிறுபான்மை அமைச்சர்களுக்காக பேசிய விஜய் ஏன் பெரும்பான்மையருக்கு பேசவில்லை என்று பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.